First one first division, x belongs to n. n a natural number such that x square less than 121 and x is a prime. Prime prime number denote பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸுன்றதை நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று இந்த ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த டேட்டா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121. ப்ரைம் நம்பர் என்னென்னு தெரியுமா? 2, 3, 5, 7, 11 போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா 11ஓட ஸ்கொயர் வந்து 121. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னென்னா 121க்கு லெஸ் தெனாக இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 ஸ்கொயர் என்னது 4, 3 ஸ்கொயர் என்னது 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49. அப்போ நம்மளுக்கு வந்து 11 ஸ்கொயர் மட்டும் வரக்கூடாது. அதை தவிர்த்து இருக்கிற மித்த எல்லாமே நம்மளுக்கு தேவை. மித்த எல்லா ப்ரைம் நம்பரும் நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஆன்சரில் வரும். 2ம் 3ம் 5ம் 7ம். இப்போ அந்த இதை தான் நம்மளை என்ன பண்ணணும்னா ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா ஆல் பாசிட்டிவ் ரூட்ஸ் கேட்டிருக்காங்களா. ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக தான் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு நோட் ஆஃப் த ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா? 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்ம் தான் இது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இங்கே எக்ஸ் மைனஸ் 1ம் எக்ஸ் ப்ளஸ் 1ம் இருக்குது. அப்படியே கீழே கொண்டு வாங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம் மட்டும் இந்த ஃபார்முலா படி இங்கே எழுதிடலாம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகே, இதில் நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ரிப்பீட் ஆகிருக்கா? அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இது ரெண்டும் இங்கே வந்து ஈக்குவல் டு 0 கண்டிப்பாக எழுதிடணும். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவல் டு 0 தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கும் தனித்தனியாக 0 போட்டுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ரூட் 0 இஸ் ஈக்குவல் டு 0 தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்கொயர் இங்கிட்டு போகும்போது ரூட் ஆகும். 0 ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0வை நம்ம வந்து எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு 1 இங்கிட்டு கொண்டு போனோம்னா ப்ளஸ் 1 கிடைக்கும். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்கும். ப்ளஸ் 1 இங்கிட்டு போகும்போது மைனஸ் 1ஆக மாறும். இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ நம்ம இதை எடுக்கக்கூடாது. அப்போ அவங்க கேட்ட பாசிட்டிவ் ரூட் என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. அப்போ அதை நீங்கள் என்னென்னு எழுதணும்னா ஒரு செட்டில் போட்டு 1ன்னு எழுதணும். த ஆன்சர்.